சேவைய பாருங்கோடி அழகமான பிள்ளை தேங்காய் உடைக்கிற கருட சேவைய பாருங்கோடி கச்சரேஸ்வரர் ஆலயத்தாண்ட உடைக்கின்ற தேங்காய்களுக்கு அளவுக்கு அதிகமான தேங்காய் அந்த இடத்திலே எந்த கோயிலுக்கு வந்தாலும் அந்த இடத்துல வான வேடிக்கை நடக்கும். அப்படிப்பட்ட வான வேடிக்கை கருட சேவைக்கு நடக்கக்கூடிய நேரத்துல அந்த காலத்துல என்னென்ன வெடிகள்லாம் வச்சாங்கன்னாக்கா பூமியில் புதவான கேட்டிலாதவே பொல்லாத ராட்சச கம்பவானா 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 கம்பவான புகை மேலேறி போகுது கருட சேவைய பாருங்கோடி கம்பவான புகை மேலேறி போகுது கருட சேவைய பாருங்கோடி அந்த புகை வேகத்துல அந்த புகை கூட்டத்துல பெருமாள் போறாங்க. அது உள்ள வெடி. ஆமா அப்படிப்பட்ட வெடி சத்தத்திலே போகக்கூடிய நேரத்திலே ஆமா கங்கை கொண்ட அந்த மண்டபம் தேடியே பரதர் வருகிறார் பாருங்கோடி மூளைக்கு வேண்டிய கருதர் வருகிறார் பாருங்கோடி கங்கை கொண்ட அந்த மண்டபம் தேடியே பரதர் வருவத பாருங்கோடி கங்கை கொண்ட மூளைக்கு வேண்டிய பரதர் வருவதை பாருங்கோடி உங்கள் வடை புலியோதரை தோசையும் காலத்திலே துறார் பாருங்கோடி உங்கள் வடை புலியோதரை தோசையும் காலத்தில் ஏந்துறார் பாருங்கோடி இந்த காஞ்சிபுரம்னாலே பெருமாள் கோயில்னாலே ஆமாங்க தோசைக்கு தான் சண்டை. எதுக்கு சண்டை? தோசைக்கு தான் சண்டை போடுவாங்க கோயில் உள்ள. ஏன்னா அவ்வளவு மகிமை நிறைந்த அந்த தோசை ஏபி குமார் அவரும் நானும் போவோம். அந்த மாதிரி ஒரு கடுகு அளவு இப்படியாவது அந்த தோசையை வாங்கிடுவோம். எங்க போய் கங்கனா மண்டபத்தாண்டா கடை புளியோதர தோசை எங்களுக்கு எப்படியாவது அந்த தோசையை கையில யாருன்னா வாங்கிட்டா கூட வெடுக்குன்னு புடிங்க எடுத்துக்குவோம் திருடிக்குவோம். அப்படிப்பட்ட தோசையோட மகிமை உங்கள்வாடை புளியோதரை தோசையும் ஆழத்தில் ஏந்துறார் பாருங்கோடி உங்கள்வாடை புளியோதரை தோசையும் ஆழத்தில் ஏந்துறார் பாருங்கோடி கோகுலம் போலவே தேவதாசிகளும் பொழுதிருப்பத பாருங்கோடி கோகுலம் போலவே தேவதாசிகளும் பொழுதிருப்பதை பாருங்கோடி அந்த கங்கனா மண்டபத்தாண்ட போய் சுவாமி நின்னார்னா அவ்வளவு சுலபமா எழுப்ப முடியாது. ஏன்னா அந்த காலத்துல ராஜாஜி ஆமா கூட அப்ப பெருமாள் வாசல புளியாவர தராங்க தாய் சாதம் தராங்க பையத்துக்கு போவோம் நம்ம எல்லாம். ஆமா பின்னாடி ஒரு மஞ்சா பை சவுப்பை எல்லாம் எடுத்து போவாங்க. நானும் பின்னாடி வாங்கி வாங்கி இவனுக்கு போடுவேன். அப்படிப்பட்ட பொங்கல் வடை புளியோதரை வாங்கி கதை வளர்த்து முடி சொல்லிட்டு போறாங்க. இப்பதான் தெரியுது எனக்கு அந்த ஆஞ்சநேயர்களோட தோசை தர்றது. இனிமேல் அடுத்த வருஷம் நானு ஆமா புளியோதரைக்கு பதிலு தோசை தரேன். தோசை தான் மகிமையே. பெருமாளுடைய தோசையில ஒரு கடுகளுக்கு வாங்கி சாப்பிட்டாலும் அதனுடைய மகத்துவமே தனி. ஆகையினால அடிச்சு புடிச்சு அந்த தோசையை போய் வாங்குவோம். நீ ஒரு லட்சம் கொண்டா கூட உனக்கு தோசை கிடைக்காது. பணத்துக்கு முக்கியத்துவம் கிடையாது. அவனுக்கு வேற டைம் ஆயிடுச்சு, கடை சாத்துற டைம் இன்னும் ஒரு காலவர் தான் இருக்குது. அதனால முடின்றான் குடிச்சிடலாம் தனியா வந்து உட்கார்றான். அப்படிப்பட்ட பொங்கல் வாடை புளியோதரையில தோசையெல்லாம் ஏந்திக்கின்னு கோகுலம் போல தேவதாசிகள் அந்த காலத்திலே தாசிகள் வந்து நடனம் ஆடிய பிறகுதான் அந்த சுவாமி வெளியே போவாரு. ஏகாம்பரநாதர் கோயிலுக்குன்னு சில தாசிகள் இருப்பாங்க. அவங்க வந்து நாட்டியம் ஆடணும். ஹலோ ஆமா தாசினா யாருங்க? தாசினாக தேவர்கள் அடியார். நாங்கெல்லாம் எந்த சிக்கல்லையும் மாட்ட மாட்டோம். தேவருக்கு அடியார் தாசிகள் தேவருக்கு அடியார்கள். அவன் தெருக்கூத்து பார்த்ததில்ல. தெருக்கூத்து பார்த்தா அதை கேட்டிருக்கான். அப்படிப்பட்ட தேவர் அடியார்கள் அவர்கள் வந்து நாட்டியம் ஆடிய பிறகுதான் வந்து அந்த ஏகாம்பரநாதர் ஆகட்டும் இந்த கருட சேர்வையில அமர்ந்திருக்கின்ற வரதராஜர் ஆகட்டும் யாரா இருந்தாலும் நாட்டியம் ஆடிய பிறகுதான் சுவாமி கிளம்பும். அப்படிப்பட்ட கோகுலம் போலவே தேவதாசிகளும் கொழுவிருப்பதை பாருங்கோடி தேவதாசிகளும் கொழுவிருப்பதை பாருங்கோடி முகடை சத்திரம் தேடிய வரதர் வரவையாரத்தை பாருங்கோடி சத்திரம் தேடிய வரதர் வரவையாரத்தை பாருங்கோடி முகடை சத்திரம் தேடிய வரதர் வரவையாரத்தை பாருங்கோடி முகடை சத்திரம் தேடிய வரதர் வரவையாரத்தை பாருங்கோடி மல்லி முல்லையிரு வாட்சி மாலைகளும் வாடி வளர்ந்தது பாருங்கோடி மல்லி முல்லையிரு வாட்சி மாலைகளும் வாடி வளர்ந்தது பாருங்கோடி. ஒரு அரிசியை படைக்கக்கூடிய நேரத்திலே அந்த அரிசி யாருக்கு போகணும்னு ஆண்டவன் நினைச்சு அந்த அரிசியை நெல்லை படைப்பாராம். அந்த நெல்லு வந்து இறந்தவங்க வாய்க்கு போறது நெல்லா, இது நல்லா இருக்கிறவங்க வாயில விழற நெல்லா அப்படின்றது ஆண்ட
ஆண்டவன் படைக்க சொல்லவே அதை செய்வானா. ஆஹா. அதே மாதிரி அந்த பூவை படைக்கும் போதே பூ பூக்கும் போதே இது வந்து அமரர்களுக்கு போக வேண்டிய பூவா, இது கோயிலுக்கு போக வேண்டிய பூவா என்று அந்த ஆண்டவன் படைப்பிலே அப்பொழுதே எழுதி விடுவாராம். ஆமா. அப்ப